ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக குட் நைட் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மராத்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு படம் மட்டும் கிடையாது, பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம்லாம் இருக்கட்டும், நடுவுல எங்கடா 2-3 நாளா ஆளக்கானோ, இப்பெல்லாம் ஒழுங்காவே வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என் வைஃப் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. உங்கள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு செக்கப், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க மக்களே. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்றேன். முன்ன மாதிரி ஒழுங்கா பேசவும் முடியல. டெய்லி மணிக்கணக்கா பேசி தொண்டை கொஞ்சம் கரகரன்னு ஆகி போச்சு. பழைய வாய்ஸ் மாதிரி கொண்டு வரவும் முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு மாசத்துல குட்டி குஞ்சா வந்துடுவான். அவன் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ற மக்களே. அப்பயும் தொடர்ந்து போடுவனா விளையாடுவனான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய மனைவியும் வீட்டுல இல்லாம ஊருக்கு போன சமயத்துல நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஒரு பங்கமான வேலையை பார்த்து விட்டுறா. அந்த பொண்ணு பார்த்த வேலையால நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அந்த குடும்பமே நடு தெருவுக்கு வர அளவுக்கு சிச்சுவேஷனே வருது. அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பெல்ட் வாங்கினா வாலெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ, அது மட்டும் இல்லாம பெல்ட் பிளஸ் வாலெட் ஒரு காம்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்போ இருக்கு. பியோர் லெதர் யாருக்காச்சும் gift கொடுக்கணும் அப்படின்னா பக்காவா செட் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ ஃபேமிலி போட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வாழ்க்கையிலேயே மறக்க கூடாத தருணங்களை மட்டும்தான் போட்டோவா வீடியோ ஆட்டு வைப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த போட்டோ வீடியோவை மறக்கணும்னு நினைக்கிறேன். அது சந்தோஷமான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எங்கேயோ ஸ்பீச் கொடுக்க வந்திருக்காரு. நான் இப்போ பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இதை கேட்க ஆட்கள் ரொம்ப கம்மியா வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இந்த முக்கியமான விஷயத்த நீங்களாச்சும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போறது என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணால பார்த்த கதை, என் நண்பனுடைய வாழ்க்கையில நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நண்பனுடைய பேரு சஞ்சய் அப்படின்றாரு. இவரு கதை சொல்ல நமக்கு அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை ஃப்ரெண்டுடைய கதை கிடையாது மக்களே, இவருடைய கதை தான் ஃப்ரெண்டுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. வீடியோ கால் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பெரிய கம்பெனில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அந்த பாக்ஸ் டிசைன்லாம் விட்டுட்டு புதுசா வேற ஒரு டிசைன் கொண்டு வர போறாங்களாம். அந்த டிசைனை பண்ணோம் அப்படின்னா வேற படிக்கணுமா? எனக்கே வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் நான் படிக்க போறதெல்லாம் கிடையாது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னும் போது வீட்டுல இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? நம்ம பையன் உங்களை நம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு அவன் பார்ட் டைமா மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பொண்ணு வந்துட்டு இப்போ ஒர்க் பண்றா, இருந்தாலும் வேற என்னமோ படிக்கணும் அப்படின்னு சொல்றா. நானும் கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால வந்துட்டு இப்பெல்லாம் இப்ப இருக்கிற பசங்களுடைய மனசை புரிஞ்சிக்கவே முடியல. இவங்க வந்துட்டு ஏதோ கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குற ஒரு சைக்காட்ரிக் போல. முழுமையா சைக்காட்ரிக்னு சொல்ல முடியாது, சைக்காட்ரிக்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. வெறும்னா கவுன்சிலிங் மட்டும் கொடுப்பாங்க. என்னாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. உங்களை நம்பி மட்டும்தான் இப்ப இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களே எப்படி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருங்க, நீங்க ஷாக் ஆகி எந்த புண்ணியமும் கிடையாது. நான் கண்டிப்பா வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம்லாம் என்னால போயிட்டு படிச்சுட்டு மறுபடியும் கத்துக்கிட்டு மறுபடியும் வேலை பார்த்துட்டு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நான் வந்துட்டு வேலையை விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு பல்கா அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவா இருக்காரு. பையன் வீடியோ கால் பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்கிருந்து ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. டேய் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அம்மா அப்பா ஷாக் ஆகுறாங்க. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் அப்புறமேட்டு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் கேட்டு வேலையை விட்டாரு. அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவுடைய பொண்டாட்டி, ஹீரோவுடைய பொண்ணு, நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இந்த வேலையை ஏன் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது பையனுடைய கதை வருது. பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடைய மனைவி கேட்க, தெரியல ஏதோ ஒரு பொண்ணு கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மத்தபடி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது எனக்கு பார்க்கும்போது லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு தான் தோணுது. இதை பத்தி உங்க பையன்கிட்ட ஒண்ணுமே கேட்கலையா அப்படின்னும் போது அந்த பொண்ணுங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. நாங்க என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனைவியும் கேட்க, நீங்க உங்க பிள்ளைங்களை கட்டுக்கோப்போட வளர்க்க மாட்டீங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க பொண்ணை நாங்க வந்துட்டு ஒழுங்கா வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, போனை வந்துட்டு ரொம்ப நோண்டக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. இவ்வளோ எதுக்காக? நைட் தூங்கும் போது கதவு கூட லாக் பண்ண மாட்டா, நான் கண் காணிச்சிட்டே இருப்போம், அவளும் ஓகே சொல்லுவா. இது வரைக்கும் நல்ல பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னும் போது இவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்க வந்துட்டு போற போக்கில் விட்டா எல்லாமே நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இல்லனா எதுவுமே சொல்லாம மொத்தமா கேட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. இப்போ 2 பொண்ணுங்களும் உள்ளுக்குள்ள போனாங்க பாத்தீங்களா. ஃப்ரெண்டோடைய பொண்ணு இந்த பொண்ணு கிட்ட போன் கேக்குறா. ஏன்டி உன் போன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் என்ன பண்ணாலும் அப்பா அம்மா போனை பார்த்துட்டே இருக்காங்க, இது பண்ணாத அது பண்ணாத, அவங்களுக்கு ஏன் கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நொய்யின்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, அதான் உன் போனு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பொண்ணு யார்ட்டையோ பேசலான்னு பாத்ரூம் குள்ள போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரிட்டையர்மெண்ட் பார்ட்டில எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்துட்டு புது டிசைன் வந்திருக்கு, இந்த புது டிசைனை கத்துக்கிட்டு நான் மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாரும் நினைச்சாங்க. பாஸும் சொன்னாரு, இப்போ ஒரு புது டிசைன் வந்திருக்கு அப்படின்றதுக்காக அதை கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல ஒரே வருஷத்துல வேற ஒரு டிசைன் வரும், அதுக்காக மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே வீணா போயிடும். இந்த வேலைக்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், என்னுடைய சந்தோஷங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேலையை பார்த்திருக்கேன். யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போகணும்னு நினைச்சேன், அது போகவே முடியல. நிறைய கான்சர்ட்டுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருக்கேன், டைம் பத்தாம போக முடியாம வேலையே பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்காகவும் கொஞ்சம் வாழ போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய மனைவியும் யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து இறங்குறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது ஹீரோவுடைய போனு ஒழுங்காவே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. கால் பண்ண ட்ரை பண்ணா அந்த சிம்மே ஒழுங்காவே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. என்ன சிம் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மனைவி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, என்னாச்சு, இந்த மாதிரி என் புருஷனுடைய சிம் ஒழுங்காவே ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏதாவது நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும், சிம்லாம் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க எல்லாமே ஓகேவா, மொபைல் தான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஃப்ரெண்டு விடாம கால் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி போல அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு கால் பண்றாரு. மனைவி ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது, டே மச்சான், நீ கொடுத்த செக் வந்துட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, நான் சரியா சைன் பண்ணாம கொடுத்திருப்பேன், நான் வந்து ஒழுங்கா சைன் பண்ணி வேற செக் கொடுக்குறேன் அப்படின்னு. டே சைன்லாம் ஒழுங்கா தான் பண்ணிருக்க, ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்லைன்னு வருதுடா அப்படின்னும் போது, எப்படி காசு இல்லைன்னு வரும், நான் தான் அக்கவுண்ட்ல 50 லட்சம் போட்டு வச்சிருக்கேனே, நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு பேங்க்குக்கு போயிட்டு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 15 நாள்ல மட்டும் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனா 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே மாத்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு 5 லட்சத்துக்கு செக் கொண்டு வந்தாரு, ஆனா உங்க அக்கவுண்ட்ல 4 லட்சம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி சாத்தியம், நான் வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆப் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல, அப்ப எப்படி என் அக்கவுண்ட் வந்து காசு போயிருக்கும், வேற என்னமோ நடந்திருக்கு, நீங்க தான் ஏதோ பண்றீங்க போல, ஒழுங்கா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு காசு போகும்போதெல்லாம் கண்டிப்பா மெயில் வந்திருக்கும், மெயில் கூட செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க கிளம்பி யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போயிட்டோம், அங்கிருந்து எதுவுமே செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போனோம், ஆனா எங்க பொண்ணு கூட எதுவுமே மெயில் வந்ததா சொல்லவே இல்லையே அப்படின்னும் போது, அது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக் மெயில், நாங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, எப்படி நீங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கும் போது காசு புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருமோ அதே போல உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும் மெசேஜும் வந்திருக்கும், நீங்க பாக்கலையான்னு கேட்க, நான் போயிட்டு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி போயிட்டு பொண்ணு கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க, ஏதாவது மெயில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சரியா செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்றா. நீ எப்படி செக் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியும், அக்கவுண்ட்ல இந்த பணம் எல்லாமே காலி, நீ வந்துட்டு ஒழுங்காவே சொன்ன வேலையை பார்க்க மாட்டியா, இருடி உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போக, நம்ம ஹீரோ கிட்ட நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போங்க, முக்கியமா சைபர் கிரைம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க தான் ஏதாவது பண்ண முடியும், இதுக்கப்புறம் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தா பணம் காணாம போயிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வராரு. இப்போ வீட்டுக்கு வந்தவனே ஒரு வக்கீல கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காசு எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா மெயிலோ மெசேஜோ வரும், அது அவங்க மேல தப்பே கிடையாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் காசு போகும்போதே பார்த்துட்டு சைபர் கிரைமுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், இது உங்க தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்பி சைபர் கிரைமுக்கு போயிட்டு இந்த மாதிரி காசை காணோம் களவாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க, நம்ம ஹீரோ எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. எங்க அங்க பாருங்க எவ்வளவு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமா அப்படின்னா எப்படி முடியும், உங்க டர்ன் வரும்போது தான் விசாரிக்க ஆரம்பிப்போம், எப்படி காசு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பேங்க்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயிலோ மெசேஜோ கண்டிப்பா வரும், நீங்க எதுக்காக அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல, அப்பயே பேங்க் கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க சரியா பார்க்கல அப்படின்றாரு. சரி நீங்க மொபைல் நம்பரை எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க, அந்த போனை காணும், ஹேக் பண்ணிட்டாங்க, ஆட்டையை போட்டாங்க, மாஃபிங் மணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேஸ் இருக்கு, அதை விட இந்த கேஸை முக்கியமா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 50 லட்சம் வரைக்கும் பணம் காணாம
காணாம போயிருக்கான். சரி உங்க நம்பரை எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னும் போது போனே ஒர்க் பண்ணல அப்படின்றாரு. ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இவர் எழுதி கொடுத்துட்டு அடுத்து அந்த சிம் கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி என் சிம் ஒர்க் ஆகல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா உங்க சிம்மை யாரோ பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்னது யாரோ பிளாக் பண்ணிட்டாங்களா, எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தான் அப்படின்றாங்க. என்னது நானா, நான் இந்த ஊர்லயே கிடையாது, நான் எப்படி சிம்மை பிளாக் பண்ணுவேன்னு கேட்கும்போது 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க, கால் பண்ணி இதுதான் என் ப்ரூஃப், என் மொபைலை காணும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ரூஃபை கொடுத்து புது சிம்மும் வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னும் போது தலைவனுக்கு தலலா சுத்துது. ஏங்க என்னங்க சொல்றீங்க, நான் 2-3 வாரமா ஊர்லயே கிடையாது, நான் யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் என்ன ஷேர் பண்ண முடியும், உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புது சிம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கும் நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னும் போது ப்ரூஃபா, என் சிம்மை நான் திருப்பி வாங்க எதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் ரூல், நீங்க போயிட்டு ப்ரூஃபை கொண்டு வாங்க அப்படின்னு. இவருக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, பயங்கரமா வெறுப்பாயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ப்ரூஃபை தேடிட்டு இருக்காரு. தேடினா எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. வீட்டுல வச்ச ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் காணும். அந்த டைம்ல மனைவி வராங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா புச்சு போச்சு, ஏங்க எல்லாமே தூக்கி போட்டு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, கழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ப்ரூஃப் எதையும் காணும், எங்க போச்சுன்னு கேட்டா சானிகா தான் தூக்கி எங்கேயாச்சும் வச்சிருப்பா அப்படின்னும் போது இப்போ எங்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னும் போது இவர் மறுபடியும் காண்டாவறாரு. நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல ஃப்ரெண்டை பாக்குறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பக்கம் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டு கறி சோகமா இருக்கா, டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பாசிட்டிவ்னு வருது அப்படின்னு சொல்லும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு தப்பா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, எப்படி 5-6 வாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ ஹீரோவுடைய பொண்ணுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல, அமைதியா இருக்கா. இவங்க எதை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா புரியுது லைட்டா புரியல, அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் கால்ல நம்ம ஹீரோ ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து சிம்மை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஆக்டிவேட் பண்ண உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி என் சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஆனா யாரோ என் ஃபேக் ஐடி கார்டை கொடுத்து சிம்மை வந்துட்டு முதல்ல டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என் சிம்மை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் எனக்கு புரியுது, பேங்க்ல இருந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணும் அப்படின்னா அப்போ ஓடிபி வரும், அந்த ஓடிபியை உங்க சிம் இருந்தாதான் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோல்மால் பண்ணி அந்த சிம்மை வாங்கி அந்த சிம் மூலமா தான் உங்க பணம் எல்லாமே தூக்கி இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணலாம் கேட்க, நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க, நான் ஒரு வெயிட்ரஸை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ ஒரு வெயிட்டரை பிடிச்சி கொண்டு வந்து பொலன்னு பொழக்கிறாங்க. அவன் வந்துட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து என்ன மீட் பண்ணா, இவர் ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன் கிட்ட பேசும்போது நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், ஃப்ரெண்டுடைய அக்கௌண்ட்ல பணம் போடலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டு ஏதோ அவசர வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். கால் பண்ணா கூட இருக்கவே மாட்டாராம். இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல. புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போடலான்னு பார்த்தா பேங்க்ல வந்துட்டு டீடைல் கேக்குறாங்க. என்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கா நீங்க கவலைப்படுறீங்க, ஐடி ப்ரூஃப்லாம் நான் கிரியேட் பண்ணி பேங்க் அக்கௌண்டே ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி கொடுத்துருக்கான். அதுக்கு 5000 ரூபாய் காசும் வாங்கியிருக்கான். நான் வேற ஒண்ணுமே பண்ணல, ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஓபன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை பத்தி எல்லாமே சொல்லும் போது எவன் வந்து கேட்டாலும் ஓபன் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நான்லாம் வெயிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மாச சம்பளமே 6000 தான், ஒரே டைம்ல 5000 ரூபாய் காசு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவருடைய எல்லா பிரச்சனையும் சொல்லி மனைவி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனைவி கூடயே சண்டை போடுறாரு. போற போக்க பார்த்தா நம்ம எல்லாரும் நடு தெருவுக்கு தான் போனோம் போல, கையில ஒத்த பைசா காசு கிடையாது, வேலையை விட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது அந்த டைம்ல பொண்ணு உள்ளுக்குள்ள வராங்க. இந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணும் போது இவங்க அதை கேட்காம இவங்க பாட்னு சண்டை போடும்போது சண்டை போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க, அதை விட எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க இல்லாத சமயத்துல அந்த பையனை நான் வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. உடனே ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வர வச்சு, நாங்க வீட்டுல இல்லாத சமயத்துல ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா போல, அந்த பையனை வீட்டுக்குள்ள விட அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்து இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்து அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான், என் பொண்ணுடைய வாழ்க்கையே
போச்சு, என் குடும்ப மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு, அழுகுறாரு. என்ன பண்றது அப்படின்னே புரியாம இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரனா சமாதானப்படுத்துறாரு. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம போலீஸ் கிட்ட போலாம், அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த போலீஸ் மூஞ்சில முழிக்கவே எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, நீ வேணா போன் பண்ணி பேசு அப்படின்னு. டேய், போன்லாம் பண்ண முடியாது, நேரடியா போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், போன்ல பேசுற விஷயமா இது அப்படின்னு சொல்லும் போது நீ அப்பயே சொன்ன பொண்ணையும் பையனையும் பார்த்து வள, ஒரு வரமுறை இருக்கு, அதை தாண்டாத, கொஞ்சம் கட்டுக்கோப்பா வள அப்படின்னு சொன்ன. நீ சொல்ற பேச்சை கேட்காம ஃப்ரீடமா வளர்த்தேன், இப்போ என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அடுத்த நாள் நேரா போயிட்டு போலீஸை மீட் பண்றாங்க. அந்த போலீஸ் கிட்ட பொண்ணை இந்த மாதிரி யாரோ பண்ணிட்டாங்க, அவனை யாருன்னு கண்டுபிடிங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றவன்னு மிரட்டுறாங்களா அப்படின்னும் போது இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, சார் என் பொண்ணுடைய வீடியோவை நானே எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, யோ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, முதல்ல வீடியோ பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். டேய், அங்க போனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது, சும்மாதான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஒரு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெக்கார்ட் பண்றான். உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. அதோட அந்த வீடியோ கட் ஆகுது. இந்த பையன்ல மூஞ்ச மறைச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறான். மக்களே, இது என்னுடைய புது ஃப்ரெண்டு, இந்த பொண்ணுடைய பேரு சானிகா, இந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ண, அப்புறம் நானும் அந்த பொண்ணும் ஃபன் பண்ணோம், அந்த வீடியோ எல்லாமே என்கிட்ட பார்ட்டா இருக்கு, நீங்க எனக்கு பிட்காயின்ல பே பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பார்ட்டா கொடுக்குறேன், நீங்க பார்ட்டா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சிருக்கான். அட நாசமா போனோனே, என் பொண்ணுடைய வீடியோவை விற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போ இந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது, அதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், அப்படி நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணா கூட டெலீட் பண்ண 2 நாள் ஆகும், அதுக்குள்ள நிறைய பேர் பார்ப்பாங்க, நாங்க டெலீட் பண்ணா கூட வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்து இந்த பைபிள்ல அப்லோட் பண்ணுவான், இந்த வெப்சைட்டுக்கு பெருசா யாருமே சொந்தம்லாம் கொண்டாட மாட்டாங்க, இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்றான், எங்க அப்லோட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், அப்லோட் பண்றதை நிப்பாட்டுறதும் கஷ்டம், அவனை முதல்ல கைது பண்ணா மட்டும்தான் எல்லாமே நிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ முதல்ல கைது பண்ணுங்க அப்படின்னும் போது அதுக்கான விசாரணையை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் வந்துட்டு உங்க காசு ஆட்டையை போட்டாங்க இல்லையா, அதை பத்தி விசாரிக்கும் போது உங்க டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் வந்துட்டு இபி பில்லு இதை வச்சுதான் முதல்ல கால் பண்ணி, அதுவும் உங்களை மாதிரியே பேசி மொபைலோடைய அந்த சிம்மை டீஆக்டிவேட் பண்ணி புது சிம்மும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்கோடைய அந்த அக்கௌண்ட்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்க சிம்மை தான் முழுக்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல அந்த காசு எல்லாத்தையும் மாத்தி விட்டு அங்கிருந்து ஆட்டையை போட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆயிருக்கும் அப்படின்னும் போது, ஆனா என் ப்ரூஃப் எல்லாமே எப்படி வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யோ மாங்கா, எவன் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணு கூட ஒன்னா இருந்து அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு போனானோ அவனே தான் இந்த காரியத்தையும் பண்ணிருக்கான், நீ கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வருது, எல்லாத்துக்கும் இந்த பையன் மட்டும்தான் காரணம், இதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபர்தரா மூவ் பண்ணி போகணும் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் வேணும், அதுக்கு உங்க பொண்ணு கிட்ட பேசணும், உங்க பொண்ணை போயிட்டு கூட்டுவாங்க அப்படின்னும் போது இவரு கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது இவங்க பொண்ணை கூப்பிடலான்னு போனா அந்த பொண்ணு ஏதோ சேட் பண்ணிட்டு இருக்கா போல. அடியே மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா ஆன்லைன்ல அவன் வந்திருக்கானான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது அவன் தான் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான். எதுக்காக உன் கூட பழகினானோ அந்த விஷயமும் முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்காக ஆன்லைன் வர போறான், வந்தாலும் உன்னை எதுக்கு மீட் பண்ண போறான், பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு வெறுப்பாகிறா. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா இவர் அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் உனக்கு மயக்க மருந்து மாதிரி ஏதோ ஒரு போதை பொருளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் உன்னை நாசம் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க அப்பா சொன்னாரு. அதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ கவலைப்படாத, நாங்க வந்துட்டு எப்படியாச்சும் அந்த பையனை கைது பண்ண ட்ரை பண்றோம், அண்ட் வந்துட்டு இதான் அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் கிட்ட கேட்டு வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்க்க இந்த மாதிரி தான் இருப்பான், ஆனா கண்ணு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அவன் போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்துட்டு வீடியோவை 1 by 1 அப்லோட் பண்றான், தடுக்க முடியுமான்னு பாக்கணும் அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு ஐபி அட்ரஸை வச்சு ஏன் ட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் படத்துல மட்டும்தான் பண்ண முடியும், இப்பெல்லாம் ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஐபி அட்ரஸை மாத்தி யூஸ் பண்றாங்க, நாங்க ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு காட்டும், அதெல்லாம் பழைய மெத்தடு, உனக்கு அந்த பையனை பத்தி வேற எதுவாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவுடைய ப்ரூஃப்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டான், அது மூலியமா தான் பேங்க்ல இருந்து பணம்லாம் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னும் போது, அங்கிள் ஆமா அங்கிள், ஒரு நாள் வந்துட்டு சாட்ல பேசும்போது நான் தான் அப்பாவுடைய பேங்க பத்தி பேங்க் டீடைல் காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன் அப்படின்னும் போது அப்பா அம்மா அப்படியே பாக்குறாங்க, அடி பாவி நீயே கையோட கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரிம்மா இப்போ கிளம்புங்க, நாங்க ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கால் பண்றோம் அப்படின்னும் போது அப்படியே கிளம்புறாங்க. அப்போ இந்த பொண்ணை மட்டும் போலீஸ் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஏதாவது மறைக்கிற இல்ல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இப்பயே சொல்லு, பின்னாடி தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது ஆக்சுவலா
அந்த பையன் எனக்கு போதை மருந்துலாம் எதுவுமே கலந்து கொடுக்கல, நானும் அவனும் விருப்பப்பட்டு தான் ஒன்னா இருந்தோம் அப்படின்னும் போது அப்பா அம்மாக்கு அசிங்கமா இருக்கு. அப்படியே இவங்க கிளம்புறாங்க. கார்ல போகும்போது அம்மா செமையா சண்டை போடுறாங்க. ஏன்டி இந்த மாதிரி சொன்ன, நீ என்ன பெரிய உத்தமியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பண்ண தப்ப நான் தான் ஒத்துக்கணும், வேற யாரும் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே ஏத்து பேசுறா. செமையா சண்டை போடுறா. வீட்டுக்கு வந்தும் சண்டை போடுறாங்க. அந்த டைம்ல பையன் வீடியோ கால் பண்ணிருப்பான். பையன் கிட்ட எல்லாமே சொல்ல அந்த பையன் ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், ஒழுங்கா கத்துக்கல, ஒழுங்கா பாக்கல, மெயில கூட ஒழுங்கா செக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பொண்ணு மேல செமையா வெறியாகுது. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், உன்னை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி ஒட்டி எங்கேயோ வெளியே போறாரு. இந்த பொண்ணு ரூமுக்கு போயிட்டு அங்க ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியவே பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே போயிருக்காரு. வெளியே போயிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல மனைவி கால் பண்றாங்க, ரொம்ப எமர்ஜென்சி, நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வேற வரும்போது பொண்ணை திட்டி விட்டு வந்துட்டுமே, பொண்ணு ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா இவருடைய பொண்ணுக்கு கிடையாது, ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட்டா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதியா இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என்ன ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் அப்படி நினைச்சுதான் இங்க வந்தேன், இங்க வந்து பார்க்கும்போது தான் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு பையன் கூட பழகி டூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு ஸ்டே பண்ணி கர்ப்பமாயிட்டு வந்துட்டு அந்த கர்ப்பத்தையும் இந்த பொண்ணு கலச்சிட்டு வந்திருக்கா. அப்படி கலச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரும்போது பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு வண்டியை ஓட்ட முடியாம ஆக்சிடென்ட் ஆயிட்டு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இப்ப இவருக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து செமையா சருகு போடுறாரு. இந்த காலத்து பசங்க கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அந்த டைம்ல அங்க அம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, போட்டோலாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு குடிதான் முக்கியம், போயிட்டு குடிங்க, என்னையா வந்து தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஓவரா ரியாக்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே தெரியும்ல அப்படின்னா போயிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க அப்படின்னு இவருக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. நீ போட்டோ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பழைய போட்டோஸ்லாம் பார்க்கும்போது பசங்க ஏன் இந்த மாதிரிலாம் மாறுறாங்க, வியர்டா பிஹேவ் பண்றாங்க, நம்ம சொல்ற பேச்செல்லாம் ஏன் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுமா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இங்க பாரு நீ மனசுடைஞ்சு போயிடாத, ரொம்ப நெகட்டிவா இருக்காத, பாசிட்டிவா யோசி, எல்லாமே பாசிட்டிவா நடக்கும், கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில பொண்ணு கிட்ட ரொம்ப கத்திட்டு போயிட்டேன், அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த பொண்ணு வந்துட்டு நம்மள நம்பிதான் எல்லாமே சொன்னா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டோடைய பொண்ணாச்சு, ஏதோ பண்ணிட்டு ஏதோ அப்படியே போயிட்டா, அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே கலைக்கலாம் போயிட்டு கடைசியா அவங்களே தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லி நம்மளே தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா. சோ நம்ம பொண்ணு நம்மள நம்புறா, நம்ம போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. அந்த பக்கம் அந்த வீடியோவை வெளியிட்டான் பாத்தீங்களா, அவனை காமிக்கிறாங்க. அவன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏதோ ஒரு வீடியோவை அந்த பொண்ணு கூட இருந்தான் பாத்தீங்களா, அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாம், அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, நீ தனியா இல்ல, அப்பா அம்மா ரெண்டு பேருமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கும், அப்பா வந்துட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், உன்னை வந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றா. இங்க பாருமா இன்னும் 4 நாள்ல அந்த பையன் வந்துட்டு செகண்ட் பார்ட் வீடியோவை அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், போலீஸை மட்டும் நம்பாம நம்மளும் ஏதாவது பண்ணி அவனை கண்டுபிடிக்க பார்க்கணும், அவனை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும் போது நாங்க வந்துட்டு சேட் தான் பண்ணி பேச ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தான் பேசி பழகி வீடு வரைக்கும் கூட்டேன், முதல்ல அந்த பையன் தான் சேட் பண்ண ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் தான் நான் ஹாய் ஹலோ இந்த மாதிரி இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றாலும் எல்லா டீடைலையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்கா. ஆரம்பத்துல அந்த பையன் கூட பேசும்போது அந்த பையனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஆனா ஏன் நிப்பாட்டல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை, நிப்பாட்ட தோணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணு போட்டோ கேட்க அந்த பையன் அனுப்பிச்சு விடுறான். ஆனா அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட போட்டோ கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணை அனுப்பும் போது நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் அவ்வளோ அழகெல்லாம் ஒன்னும் கிடையாது, கொஞ்சம் மொக்க ஃபிகர் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கான். அம்மா இந்த சாட்லாம் பார்த்துட்டு பயங்கரமா காண்டாவுறாங்க. அந்த பையன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையன் பேசினது எல்லாமே எனக்கு பிடிச்சதுமா, இல்ல பேசாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போக மனசே வரல
வரல அப்படின்றாங்க. அடுத்தடுத்து சேட்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே விஷுவலா காமிக்கிறாங்க. காலேஜுக்கு போகும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்ற மாதிரி சுடிதார் தான் போட்டுட்டு போவா. ஆனா காலேஜுக்கு போனோடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரெஸ் மாத்திட்டு அவ போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போறா. மக்களே, நீ என்னமா இன்னைக்கு திடீர்னு வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இடுப்புல ஒரு டாட்டூ போட்டிருக்காளாம். அத பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்து பாய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பழைய மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திக்க. அப்போ இந்த பொண்ணுடைய பேக்குள்ள வந்து காண்டம் கீழே ஒழுகுது. என்னடி பயங்கர சேஃப்டியா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க நம்ம ஹீரோடைய பொண்ணு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த சேட்லாம் படிக்க என்னுடைய அப்பா வந்துட்டு பயங்கரமான இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அது முடியாம இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா சைக்காட்ரிக் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க படிப்பு ஏறாம இப்போ கவுன்சிலிங் மட்டும் தான் கொடுக்குறாங்க. என் ஃபேமிலிலேயே அண்ணன் மட்டும் தான் நல்லா படிப்பான். அண்ணன் படிச்சு இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், என் வீட்லயே நான் தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. அம்மா அப்பா இதை பார்த்துட்டு செமையா கடுப்பாயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, அண்ணன் பெஸ்ட், நீ பெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுமே கிடையாது, நீயே அந்த மாதிரி மனசை போட்டு குழப்பிக்காத, எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா நாங்க இருக்கோம், எங்க கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேட்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது இவங்க வீடியோ கால்லாம் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படி வீடியோ கால் பண்ணி பேசும்போது நீ ஒரு ரூமை சுத்தி காமி அப்படின்னும் போது இந்த பொண்ணு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறா. மக்களே, நீயும் உன்னுடைய ரூமை சுத்தி காமி அப்படின்னும் போது அந்த பையன் சுத்தி காமிக்காம லைட்டா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ஏதோ எலி வளர்த்துட்டு இருக்கான் போல அதை காமிச்சு இந்த பொண்ணை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றான். இப்படி இவங்க வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டு ஜிமெயில் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாவுடைய நேம் தான், மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல இதையும் அந்த பையன் நோட் பண்ணிக்கிறான். மக்களே, ஆனா இந்த பொண்ணே எங்க அப்பாவுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டே அம்மாவுடைய நேம் தான், அதுவே அப்பா அடிக்கடிக்க மறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி வச்சிருப்பா. அதையும் சொல்ல அம்மா அப்பா கடுப்பாயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, எல்லாமே சொல்லி வச்சிருக்க, கொஞ்சம் அந்த பையன் நல்லா பேசியிருந்தான் அப்படின்னா இதான் வீட்டு லாக்கரு, எல்லாமே கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையோட கொடுத்து அமைச்சிருப்ப போல. சே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது இந்த பொண்ணு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இந்த டைம்ல ஹீரோக்கு கால் வர ஏதோ பேசிட்டு வராரு. நீ பொண்ணை திட்டாத, பொண்ணு வந்துட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால மட்டுமே இந்த இது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போல, அதுக்கு எல்லாத்துக்கும் பிஷிங் மெயில் தான் காரணம் அப்படின்னு சொல்ல. பிஷிங் மெயில் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வந்த மாதிரியே ஹேக்கர் வந்துட்டு மெயில் அனுப்புவாங்களாம். அதுல அந்த லிங்க் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்களாம். அதே போல இவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, இவரும் சரியா கவனிக்காம கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலமா தான் டிவைஸை ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டையும் போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா எதுக்காக நம்ம பொண்ணு கூட அந்த பையன் பழகுனா, அவன் ஹேக் பண்ணி தான் ஆட்டையை போடுறான் அப்படின்னா ஏன் பொண்ணு கூட பழகுனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும் போது அதுதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வெளியே போயிட்டாங்க. அப்பா வெளியே போயிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசின சாட்டு, அதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் பேசியிருக்கா, வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விடிஞ்சே போது அம்மா வந்து தூங்கலையான்னு கேட்க, நான் இந்த சாட்டு மெயில்லாம் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னும் போது காட்டுங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பார்க்கும்போது அந்த பையன் வந்துட்டு நீ அந்த மெரூன் கலர் ட்ரெஸ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருந்த அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த பொண்ணு மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டு எந்த போட்டோவும் அந்த பையனுக்கு ஷேர் பண்ணவே இல்லை, வீட்டுல கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. நம்ம போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை எழுப்பி உங்ககிட்ட மெரூன் கலர்ல ஏதாவது ட்ரெஸ் இருக்கா, அந்த பையன் வந்துட்டு நீ அந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்தன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க அம்மா வந்துட்டு எனக்கு தெரியாதா, அந்த பொண்ணு கிட்ட மெரூன் கலர்ல ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்றாங்க. இல்ல இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ட்ரெஸ் வெளியெடுக்கிறா. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா, இந்த ட்ரெஸ்ஸை ஒரே ஒரு வாட்டி தான் பார்ட்டிக்கு போட்டுட்டு போனேன், அதுக்கப்புறம் அயன் பண்ணும்போது தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடவே இல்லை அப்படின்னு சொல்ல, எந்த பார்ட்டி எப்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டுடைய பார்ட்டி அப்படின்னு சொல்றா. வீடியோ போட்டோ ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல, நான் அந்த பூர்ணிமாவுடைய பார்ட்டிக்கு தானே போனேன், அந்த பொண்ணு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி Facebook இன்ஸ்டான்னு அப்லோட் பண்ணிருப்பா அப்படின்னும் போது செக் பண்ணி பார்க்கும்போது ரெக்கார்ட் பண்ணிருக்கா. மக்களே, அப்போ இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த ஃப்ராட் பையன் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. மக்களே, இந்த பொண்ணுக்கு பின்னாடியே நிக்கிறான். இந்த எல்லா விஷயமும் அந்த வீடியோல நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு
உடனே பார்ட்டி எங்க பண்ணாங்களோ அந்த பில்டிங்க்கு போயிட்டு அங்க இருக்க செக்ரட்டரி கிட்ட இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பையனை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஏதோ பர்த்டே பார்ட்டி நடந்துச்சாமே, அது எல்லாமே இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த பையன் ஒரு பைக்ல ஏறி போறான், அது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை ஜூம் பண்ணுங்க, இந்த நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கிக்கிறாரு. அந்த பையன் எந்த பைக்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அம்மாவையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த பையன் இப்போ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, கண்டிப்பா ஆன்லைனுக்கு வர வாய்ப்பு இருக்கு, வந்திருக்கானான்னு பாரு, அந்த பையனுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மேபி அந்த பையன் ஆன்லைனுக்கு வந்தானா அது போல அந்த வீக்னஸ் அட்டாக் பண்ற மாதிரி பேசு, ஏதாவது ஒண்ணு பேசி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னும் போது இந்த பொண்ணு சும்மா செக் பண்ணா அந்த பையன் ஆன்லைன்ல இருக்கான். லைட்டா மெசேஜ் பண்ணி பார்க்கும்போது வீடியோ கால் வரியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும்போது இந்த விஷயத்த பொண்ணு அம்மா கிட்ட சொல்ல நான் ஓரமா போயிட்டு உட்காந்துக்கிறேன், நீ அவங்க கிட்ட வீடியோ கால் பேசி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு வீடியோ கால் அட்டன் பண்ண அந்த வீடியோ ரிலீஸ் ஆனவனே நான் தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணேன்னு நம்பினதானே, என் மேல தானே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லவ மாதிரி பேசும்போது சேச்ச அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் உன்னை முழுமையா நம்புறேன், யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல, நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட போயிட்டு அந்த வண்டி நம்பரை காமிக்க வண்டி நம்பரை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட இந்த பக்கமும் யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த பையன் போறான். போலீஸ் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது ஏதோ ஒரு வயசானவர் வந்து நிக்கிறாரு. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போட்டோவை காமிச்சு இந்த பையன் யாருன்னு தெரியுமா, இந்த பையனை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பையன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல பேயிங் கெஸ்டா தங்கினா இப்போ இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்க வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேர் யூஸ் பண்ணிருக்கான் மக்களே. சரி அந்த பையனை பார்க்க வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையனை பார்க்க அடிக்கடிக்கு அவங்க அம்மா வருவாங்க, அது மட்டும் தான் தெரியும் அப்படின்றாரு. மத்தபடி அந்த பையனை பத்தி ஒண்ணுமே தெரியாதான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு வீடியோ கால் பேசும்போது யாரோ வந்து கதவை தட்டி இருப்பாங்க. இந்த பையன் போயிட்டு ஏதோ வாங்க போயிருக்கான், அதாவது பீஸா ஆர்டர் பண்ணிருக்கான், அது லேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு டிலேவா கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஒரு ஏரியாவுடைய பேரை சொல்லி இந்த தெரு பக்கமா வரும்போது ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்கு, அதான் வர ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பாய் சொல்ல அவரை திட்டி விட்டு வந்து உட்கார்றான். சரி அந்த வீடியோ விஷயம் என்ன விஷயம் ஆச்சு, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுடைய 50 லட்சம் பணத்தை யாரோ ஆட்டைய போட்டாங்க, அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீயும் நானும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மீட் பண்ற ஐடியா உன்னுடைய ஐடியாவா இல்ல உங்க அம்மாவுடைய ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய ஐடியா தான், ஏன் நீ ஓவரா பேசுற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்கும்போது அப்ப ஏமா நீ மட்டும் உட்கார்ந்து பேசாம உங்க அம்மாவும் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு டக்குன்னு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டா. இவனுக்கு எப்படி அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மிரர் இருக்கு மக்களே, அந்த மிரர் வழியா அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டான். இவ்வளவு பிளான் பண்ணி மண்டைக்கு மேல இருக்க கொண்டைய மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி அடுத்து ரெக்கார்ட் பண்ண வீடியோவை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட காமிக்கும் போது ஆக்சுவலா இந்த வேலையெல்லாம் நாங்க பண்ணோம், நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க, ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பையன் பீஸா வாங்கும் போது ஒரு வீட்டுடைய அட்ரஸ் சொல்லிருப்பான், ஒரு ஏரியாவுடைய அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு நம்ம போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பூனேல இருக்கான், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு கதவை தட்டினா அந்த பையன் வந்து கதவை திறக்கிறான். டே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அம்மா உள்ள இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க, உள்ள வந்து பயமுறுத்தாதீங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனவன் அங்க இருக்க ஹார்ட் டிஸ்க் மத்த எந்த விஷயம்லாம் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு தப்பிச்சு ஓட்டா மக்களே. அங்க விண்டோ இருக்கும், விண்டோ வழியா தப்பிச்சு ஓடி போக போலீஸ் பிடிக்க ட்ரை பண்றாங்க, பிடிக்க முடியாம அங்க இருக்க சில விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து இந்த பையனுடைய வீட்டு அட்ரஸே கிடைச்சிருக்கும், அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. நேரா வீட்டுக்கு போனா அங்க இந்த பையனுடைய அம்மா இருக்காங்க. இந்த பையன் பேரு பிரகாஷா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரை சொன்னவன் அம்மா கிட்ட மட்டும் உண்மையான பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பையன் எங்கேயோ வெளியே போயிருக்கான், வந்துருவான், வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்கான் அப்படின்னும் போது நாங்க உங்க பையனுக்கு வேலை கொடுக்கதான் வந்திருக்கோம், ஒரு 4-5 வருஷம் கண்டிப்பா தொடர்ந்து வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க பையன் வரான், வசமா மாட்டிக்கிட்டான், கைது பண்ணி அங்கிருந்து கூட்டு போறாங்க.
இப்போ ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு பணத்து மேல ஆசைலாம் கிடையாது, அது ஆட்டைய போட்டதுல ஒரு கிக் இருக்கான். எப்படி இந்த ஆப்பிரிக்கன் காரங்களாம் பணத்தை ஈஸியா ஆட்டைய போட்டு அதை செலவு பண்றாங்களோ இல்லையோ, அதை ஆட்டைய போட்டேன், அந்த பணம் அவங்களுக்கு தேவையோ இல்லையோ ஆட்டைய போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிக்கிறாங்களோ, அந்த கெத்து எனக்கு வேணும் அப்படின்னா முதல்ல ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இவன் கிளம்பி மாலுக்கு போயிட்டு அங்க யாரெல்லாம் பயங்கர பணக்காரா தெரியுறாங்களோ, உண்மையிலேயே பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்புறானோ அவங்கள வந்துட்டு லைட்டா ஃபாலோ பண்றா. மக்களே, நம்ம ஹீரோ போன்ல வந்துட்டு பயங்கர பணக்காரனா, அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன் 50 லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிக்கிட்டு போயிருக்காரு. இவன் தான் நம்மளுடைய ஆடு, அறுத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு ஒரு லக்கி கான்டெஸ்ட் இருக்கு, இந்த கான்டெஸ்ட்ல கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி காரை விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவரு ஸ்டார்டிங்ல வேணாம் வேணாம் அப்படின்றாரு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, மெயில் ஐடி போன் நம்பர் இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ல இவரும் எழுதி கொடுத்துட்டு ஹாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. மக்களே, இதுதான் வந்த வேண. மொத்தமா மால்ல இருந்து 15 பேருடைய நம்பரு மெயில் ஐடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த மெயில் ஐடியில இருந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெயில் பண்ண யாருமே கிளிக் பண்ணலையா இவரை தவிர. நம்ம ஹீரோ அவரா கிளிக் பண்ணி அவரா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹேக் பண்ணி காசு இருக்கா இல்லையா, எவ்வளவு இருக்கு, எப்படி ஆட்டையை போட முடியும்லாம் பிளான் பண்ணிருக்கான். டே எடுவட்ட எருமை, அதான் பிளான் பண்ணிட்ட, காசு இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஹேக்கும் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு கூட பழகின, வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஹேக் பண்ணா மட்டும் காசு கைக்கு வராது, எப்படியாச்சும் வந்துட்டு ப்ரூஃப் வேணும், அந்த ப்ரூஃபை வச்சுதான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியும், காசு ஆட்டையை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய நம்பரை ஹேக் பண்ணா இல்லையா, அதுல இருந்து எடுத்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். பேசி பழகி லவ் பண்ண வச்சு வீட்டுக்கும் போயிட்டு இவனுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட 1 hour இருந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்கான். காசுக்காக போன ப்ரூஃபையும் ஆட்டையை போட்ட அந்த பொண்ணை ஏன்டா நாசம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதான் அந்த பொண்ணு கூட 1 hour வீடியோ ரெக்கார்ட் பண்ண அப்படின்னும் போது அதை ஏன்டா இப்ப போஸ்ட் பண்ணன்னு கேட்க அதுவும் ஒரு கிக்கு அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்க்கு சரியான காண்டு, காதா மட்டியே ஓங்கி ஒரு போடு போட்டு இதுவும் கிக்கா இருக்கா, 4 வருஷம் இல்ல 5 வருஷம் ஜெயிலுக்கு போற, நல்ல கிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் ஹீரோயினை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவனுக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதிகபட்சமா 4-5 மட்டும்தான், அதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ கதையும் சொல்லி முடிக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் பிரைவசியை மெயின்டைன் பண்ணுங்க, அந்த விஷயத்த அங்க காமிக்கிறேன், யார்கிட்ட வேணா என்ன வேணா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு, பசங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்க, கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்படின்னா ஃப்ரெண்டுடைய பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு குணமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர பொண்ணு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணு தான் காரை ஓட்டிட்டு கூட்டிட்டு போறா. நீ ஏமா உள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஃப்ரெண்டோடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம நம்மளுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பினிஷிங்ல நானும் வந்து பேசியிருப்பேன். ஆனா நீங்க இன்னும் பழைய மாதிரி யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்களா நினைச்சிட்டு ஃப்ரெண்டோடைய கதை அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணி சொன்னது உங்க எமோஷன், இது எல்லாத்தையும் வச்சு நீங்க சொன்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லமா நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லும் போது என்னுடைய கதை அப்படின்னே சொல்றேன், நீயும் உள்ளுக்குள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது.